ஹாய் வீவர்ஸ், சென்னை எக்மோர் மியூசியமில் நடந்த ஓவிய சந்தை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கண்ணுக்கு தெரியாத, முகம் அறியாத ஒருத்தருடைய ஓவியத்தை பார்க்குறப்ப வந்துட்டு பிரமிப்பாக இருக்குது. இந்த பிரம்மன் கையில் வந்துட்டு ஒரு ப்ரஷ் கொடுத்துருந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி. ஆனால் அந்த வரைஞ்சவங்களுக்கும் வரைகிறவங்களுக்கும் உள்ள வித்தியாசமே தெரியவே இல்லை. எந்த அளவுக்கு வந்து கலைநயத்தோட ஈடுபாடோட ஒன்றி இருக்கிறாங்கன்றத வந்து எண்ணியோ சொல்லியோ மாய்க்க இயலாது. ஒரு படமும் ஒரு புகைப்படமும் ஒரு வரைபடமாகட்டும், என்ன சொல்கிறது ஏன் சொல்கிறதுல வாழ்ந்திருக்காங்க. ஒரு படத்துலேயும் ஒரு ஓவியனும் வாழ்ந்திருக்கிறாங்கன்னு தான் சொல்ல வரணும். ஒன்றுமே தெரியாதவங்க கூட பார்த்து வியக்கிற அளவுக்கு அந்த ஓவியங்கள் வந்துட்டு அந்த மெய் சிலிர்க்க வைக்கிறது, கண்ணை வந்து ஆச்சரியத்தோடு விரிக்க வைக்கிறது. ஒருத்தரும் வந்து பார்க்குறவங்க அத்தனை பேருமே ஐயோ! எப்படி இதெல்லாம் வரைஞ்சிருப்பாங்க? எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து அமைதி இருக்கும்? எந்த அளவுக்கு கற்பனை திறன் இருக்குன்றது சொல்ல வார்த்தைகள் இல்லைன்னு தான் சொல்ல வருவேன். எனக்கு வந்துட்டு கலை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஆனால் இந்த பிக்சரெல்லாம் பார்த்த உடனே என்ன மனிதன், நம்மலாம் வந்து ஒன்றுமே லாக்கி இல்லாதவங்க மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ஒரு புகைப்படமும் உயிர் ஓவியமாக இருக்குது. நேரில் பேசுகிற மாதிரி இருக்குது. இந்த கோபுரங்கள்லாம் பாருங்களேன், ஐயோ! சொல்ல வார்த்தைகளே இல்லை. என்ன பாருங்க, இந்த வயசான தாய் இந்த கோயிலோட தலைவாசலை மிதிக்க போகிறாங்க உள்ள. இது கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு காடு. ஆனால் மஞ்சள் கலரையும் ப்ரௌன் கலரையும் விட்டு வச்சு வாங்கி தள்ளிட்டு இருக்காரு இந்த ஓவியர். என்ன அழகா, என்ன ஒரு நேர்த்தியா. இது பாருங்க, ஜல்லிக்கட்டு நம்ம நேரடியாக பார்த்துருப்போம். ஆனால் புகைப்படத்தில் அதை விட அச்சு அசலாக இருக்குது. இதை விட வேறு எதுவுமே வேண்டாம். வேறு மகள் வந்து சாமி கும்பிடுறது எப்படி பண்ணுறாங்கன்றத வந்து அவ்வளோ நேர்த்தியாக கொண்டு வந்திருக்காங்க. கோயிலுக்கு முன்னாடி இருக்கிறது தான் அங்காடி. ஸோ ஒன்றையும் விவரிச்சுட்டு போகிறதுக்கு வார்த்தைகளே கிடையாது. எனக்கு வந்து சொல்ல வார்த்தைகள் இல்லைன்னு முதல்ல சொன்னது அத்தனையுமே உண்மை தான். ஒரு ஸ்டாலை விட்டு வெளியில் வர்றதுக்கு மனசே இருக்காது. இந்த ஸ்டாலில் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக நான் ஃபீல் பண்ணது, முகம் பார்க்குற கண்ணாடியில் ஓவியம் வரைஞ்சிருந்தாங்க. வித்தியாசமாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப நேர்த்தியாகவும் இருந்தது. சொல்ல வார்த்தைகள் தான் இல்லை. வயசு வந்து இருந்தாலும் அந்த ஓவியனுக்கு வந்துட்டு அவனோட ப்ரெஷ்ஷாவோ அவனை தூரிகையோ நம்ம இருந்துடக்கூடாதோ, அந்த கற்பனை வளம் கொஞ்சமாச்சும் கடன் வாங்கக்கூடாதோன்ற எண்ணம், அந்த கலர் காம்பினேஷன்ஸ், எந்த ஒரு சொல்ல வார்த்தைகள் கிடையாது. அவ்வளோதான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு பிரமிப்பு பிரமிப்பு பிரமிப்பு. இதெல்லாம் பார்த்த உடனே மக்களாகிய நீங்களும் சந்தோஷப்படணும். இல்லை, ஒரு சிலருக்கு மட்டும் இது நேரடியாக பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். நிறைய பேர் பார்க்குறதுக்கு விருப்பம் இருந்திருக்கும், நேரம் அமைஞ்சிருக்காது. ஏதோ ஒரு மூலையில் இருப்பாங்க. அவங்களுக்கும் போய் இந்த சென்றடையிட்டோம். நம்மளுடைய தமிழ்நாடு ஓவியருடைய சந்தையில் என்னெல்லாம் நான் பார்த்து வியந்தனும் அதை மக்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக எடுத்த காணொலி தான் இது. மக்கள் எல்லாருமே என்னோடய காணொலியை விரும்புகிறாங்க. காரணம் என்னென்னா, உண்மையை நான் சொல்லிடுறேன். நான் பேசிக்காக ஒரு சோஷியல் ஒர்க்கர். சிங்கிள் பேரண்ட் சில்ட்ரனுக்காக தான் நம்ம வந்துட்டு இந்த சேனலே நம்ம எடுத்தோம். இதுக்கு ஒரு மானிட்டேஷன் கிடைச்சாதான் ஃப்யூச்சரில் என்னால் ஏழை குழந்தைங்களை பாதுகாக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கையோட ஆரம்பித்த சேனல். மக்களாகிய உங்களோட ஆதரவு தயவு செஞ்சு எனக்கு தேவை. ஏன்னா எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் தான் இத்தனை வருஷமாக 23 வருஷமாக இந்த தொழில் செஞ்சிட்டு வரோம். சந்தோஷமாகவும் நிறைய குழந்தைங்க பட்டதாரியாக இருக்காங்க. சொல்ல வார்த்தைகள் இல்லை, சொல்லவும் கூடாது. இது மேன்மேலும் எனக்கு சிறக்கணும்னு சொன்னால் சப்ஸ்கிரைபர் ஆகிய நீங்கள் எனக்கு வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கெல்லாம் என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள், திரும்பவும் பார்க்க சொல்லுங்கள். மானிட்டேஷன் ஆனால் தான் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். இதை விட பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இல்லை. இதை விட 2 குழந்தைங்க ஏதோ கண் காணாத இடத்துல இருக்கிற குழந்தைங்களுக்கு நானாக போயும் இல்லை எங்கள் வீட்டுக்கு வந்தோ சொல்லி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். மக்களாகிய நீங்கள் தான் இந்த லைக் பண்ணும், கமெண்ட் பண்ணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணணும். வாங்க இப்போ காணொலிக்குள்ளே போகலாம். இந்த நாட்டிய தாரகை பாருங்கள், இந்த விநாயகரை பாருங்கள், மாடர்ன் ஆர்ட்டு பாருங்கள், மதர் தெரசாவை பாருங்கள். எந்த அளவுக்கு பிரைட்டாக பண்ணியிருக்கிறாங்க. இல்லை, எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. என்ன சொல்ல, என்ன இந்த தாஜ்மஹால் வித்தியாசமாக இருக்குது. கடல் அலையிலையும் ஒரு தாஜ்மஹால். என்ன சொல்கிறது, என்ன கற்பனை வளம். அதை தான் பார்த்துட்டு இந்த பக்கம் வந்தோம்னா
இந்த நாட்டிய தாரகையாகட்டும், என்ன இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா, செம்பு உலோகங்களால் ஆன ஒரு போஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. இதில நெறைய வித்தியாசமான யுக்திகள மேக் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஓவியர். இந்த பெண்மணி வந்து நடனத்தாரிகை பாருங்க, நேரடியா பார்க்குறாப்படியே இருக்கிறாங்க இல்ல? "என்னை பார், என் அழகை பாருன்ற" மாரி முகம் பார்க்கும் கண்ணாடிய கையில வச்சுட்டு பார்க்குறாங்க. அது கீழ இருக்கிற அந்த குருவி பாருங்க, எவ்வளோ அழகா பேசுது. இந்த குழந்தையோட புன் சிரிப்ப பாருங்களேன். ஐயோ! இந்த தண்ணி ஊத்திக்கிற குழந்தை எல்லாமே ரியலிஸ்டிக்கா இருக்கு. எம்.எஸ். சுப்புலட்சுமி அம்மா, அஜந்தா ஓவியம். இங்க பாருங்க யாழி. நெறைய கலைஞர்கள் வந்து வித்தியாசமா அவங்க யோசிச்சு என்ன பண்றது, ஏது பண்றதுன்றத பண்ணுவாங்க. நெறைய பேர் வந்து அவார்ட் வின்னர் வந்து இருக்காங்க. அவங்களோட பிக்சரெல்லாம் நான் பார்த்தேன். அதிசயம். இந்த மாரி கலைஞர்கள ஊக்குவிக்கிறதுக்கு ஒரு போடுறது மட்டும் இல்லாம, 4 பேருக்கு இத தெரியப்படுத்தி அந்த கலைஞனோட அட்ரஸ நீங்க ஃபாலோ பண்ணுங்க. யாருக்கெல்லாம் தேவையோ அவங்கலாம் இந்த நம்பர்ல பேசி கூட அவங்ககிட்ட வாங்கலாம். ஸோ இந்த சக்கரம் எல்லாமே பிரமிப்பு. என்ன பிரம்மனே நேர்ல வந்துட்டு ஒரு ஸ்கெட்ச் போட்டு குடுத்தோம்னா எப்படி இருக்குமோ, அது மாதிரி இங்க இருக்கிற இளைஞர்களாகட்டும், முதியவர்களாகட்டும், ஓவியர்கள் தான். அவங்களோட கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும் போல இருக்கு. அந்த ஸ்பெஷலா இருக்கிற ஆங்கிளும் சரி, அந்த கலரும் சரி, அந்த காம்பினேஷனும் சரி, டிசைனும் சரி. நம்மளுக்கெல்லாம் வந்து இதெல்லாம் கற்பனைக்கு எட்டாத தூரத்துல இருக்கும்னு நினைப்போம். ஆனா அவங்களோட கற்பனைகள் வித்தியாசமான உலகத்துல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்பதான் இந்த மாரி படைப்புகள் எல்லாம் நம்மளால பார்க்க முடியும். அதே மாரி இந்த ஸ்ரீதரோட இது பாருங்க, எந்த மாரி ஜொலிக்குது பாருங்க. தாவணி போட்ட பெண்ணாகட்டும், காடாகட்டும், காட்டுக்குள்ள இருந்து ஒரு கோபுரம் வெளிப்படுறதாகட்டும், அந்த காமதேனு கிட்ட இருந்து பால் இது பண்றதாகட்டும், ஒருவரும் வந்து மெய்சிலிர்க்க வைக்குது இந்த ஸ்ரீதரோட கேலரி. எனக்கு ரொம்ப பிடிச்சது. நிறைய ஒண்ணுமே தெரியாதவனை கூட தெரிய வைக்கிறதுக்கு உண்டான கலைகளை தன்கிட்ட கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க இந்த கலைஞர்கள். இவர்கள் வித்தியாசமானவர்கள் என்றதை வந்து இந்த சந்தை மூலயமா தான் அறிய முடிஞ்சது. இது மூலயமா நிறைய பேருக்கு சொல்ல வர்றது என்னன்னா, தனக்கு எல்லாமே தெரியும்ன்றதை நம்ம நினச்சிட்டு இருக்கிறத விட, இந்த மாதிரி மக்கள்கிட்ட வந்து தெரிஞ்சு எவ்வளோ விஷயங்கள் இருக்குன்றதை வந்துட்டு பார்க்கலாம். இந்த குதிரைகள் வந்துட்டு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். என்ன சொல்கிறது, கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஓவியங்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சவங்களே இல்லைன்ற மாதிரி தான் இருக்குது ஒரு கேலரியும். அதில் நிறைய இந்த சுப்பிரமணியம் சொல்லி வரைஞ்சிருக்கு. இது வந்து அன்பழகன். எனக்கு இந்த சீனரிஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கும். எக்ரிலிக் பெயிண்ட் வச்சு இது பண்ணியிருக்கிறாரு. 50 வருடங்களை கடந்த இந்த முதியவர் இளமையாக இருக்கிறாங்க. எல்லாமே படம் இளமையாக இருக்குது. இதுதான் வந்து அந்த கேலரி, எக்மோர் மியூசியமில் இருக்கிற கேலரி. அங்கே வந்து சில்ட்ரன்ஸ் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஏதோ ஒரு வெக்கேஷனுக்காக வந்திருக்காங்க. இந்த கேலரி ஷூட் பண்ணுறப்ப அந்த பிக்சரை நான் ஷூட் பண்ணேன். பாருங்கள் எப்படி இருக்குது என்னன்றது நீங்கள் சொல்லுங்கள். இங்கே காந்தி மகான் பாருங்கள் இங்கே நின்றுட்டு இருக்கிறாங்க. என்னோட நிறை குறைகள் எதுவாக இருந்தாலும் உங்களிடமிருந்து கமெண்ட்ஸை எதிர்பார்க்குறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட இருந்து வர ஒரு கமெண்ட்டும் விலை மதிக்க முடியாதது. அதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய டானிக் மாதிரி உத்வேகம் கொடுக்கக்கூடியது. இது வந்து செம்பாலான ஒரு வித்தியாசமான படைப்பு. இந்த படைப்பு வந்து பார்க்குறது அபூர்வம். இதையும் வந்து கொண்டு வந்து அங்கே செஞ்சுருக்குறாங்க பாருங்கள். செம்புலேயே வந்துட்டு எப்படி இது பண்ணியிருப்பாங்கன்றது. இது ஒரு வித்தியாசமான ஓவியம். ஓவியத்திலேயே வந்து இது வித்தியாசமான ஓவியம். இது எம்பர்சிங் மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. எப்படி பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ஆனால் இந்த டெக்னிக்கல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரொம்ப ஹேட்ஸ்அப் சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து மெருகேட். இது ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு ஒர்க்மேன்ஷிப் வந்துட்டு நல்லாயிருக்கும். வித்தியாசமானது ஒரு செம்பை கொண்டு செம்பில் வித்தியாசமாக வந்து புகைப்படம். இந்த புகைப்படம் பாருங்கள், ரியலாக இருக்குது. எப்படி இந்த குழந்தை தண்ணி கொண்டு வரதாகட்டும், தண்ணியை மூஞ்சில் அடிச்சுக்கிறதாகட்டும், என்ன இந்த குழந்தை நாயை வச்சுட்டு இருக்கிறதாகட்டும், இமயமலை ஒன்றும் வித்தியாசமான ஒரு செய்தியை சொல்லக்கூடிய இந்த கேலரி. ஒரு கேலரி நீங்கள் பார்த்தீங்கன்னா
ஆமாமாமா. இது பாருங்க கிட்ட கொண்டு வந்து காட்டியிருக்கிறேன் உங்களுக்கு பிடிக்குன்றதுக்காக. இந்த குழந்தை தண்ணீர் எவ்வளோ அழகா, ஜாலியா விளையாடுது பாருங்க. இந்த குழந்தை சின்ன குழந்தை பாருங்க தலையில தண்ணி சுமந்துட்டு இருக்கிறா. பரதநாட்டிய மங்கை, புத்தர். ஸோ எல்லா இடமும் வந்து வித்தியாசமான கோணத்தில், வித்தியாசமான கலர் காம்பினேஷனில் வரைந்த ஓவியங்கள். இந்த ஓவியர்களுக்கு எல்லாருக்குமே நம்ம வந்துட்டு நம்மளுடைய சிறந்தாழ்ந்த வணக்கத்தையும் இவங்க இது பாருங்களேன் எவ்வளோ அழகாக ஒரு தஞ்சாவூர் பெயிண்டில் செஞ்சுருக்குறாங்க. முதல் முறையாக இந்த மாதிரி ஒரு தஞ்சாவூர் பெயிண்ட்டு நான் முதல் முறையாக பார்க்குறேன். ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே ஒரு நிலை கண்ணாடிக்கும் வந்துட்டு எவ்வளோ அழகாக நேர்த்தியாக இருக்குது. இந்த படத்தை விட்டு கண் மட்டும் இல்லை, ரொம்ப நேரம் அவங்க விலகாமல் இருந்துச்சு. இந்த கேலரிக்குள்ளே போகிறப்ப என்னையும் அறியாமல் என்னோடய மிதியடிகளை வந்து வெளியில் விட்டுட்டு நான் உள்ளே போய் உக்காந்துட்டு இந்த ஃபோட்டோ எடுத்தேன், வீடியோ எடுத்தேன். ஸோ எனக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னே தெரியாது. முதல் முறையாக இந்த அடிமை இந்த தஞ்சாவூர் பெயிண்டில் வந்து ஒரு சில ஐட்டம் மட்டும்தான் அதை வந்து மெனக்கெடுதலோடு இருப்பாங்க. ஆனால் இந்த அளவுக்கு வந்துட்டு கல்யாண வைபோகம் வந்துட்டு நடக்கிறதுன்றத ஆச்சரியம். ஒருத்தருடைய சாரி ஆகட்டும், உடுப்பாகட்டும் பாருங்கள் எந்த அளவுக்கு வித்தியாசமாக இருக்குது. ஆனால் முகம் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரே யூனிஃபார்மிட்டி, ஆனால் உடைகள் மட்டும் கலர் காம்பினேஷன் வித்தியாசமாக இருக்கும் தஞ்சாவூர் பெயிண்ட்டு. ஸோ என்னை கண்ணை விட்டு அகலாதது. இத்தனை வயசில் நான் இந்த மாதிரி ஒரு தஞ்சாவூர் பெயிண்ட்டு பார்த்ததே இல்லை. அது இந்த மாதிரி பொம்மைகளும் நான் பார்த்துருக்குறேன். நிறைய வித்தியாசமானது, கிடைக்காத ஒரு பொக்கிஷம். பார்க்குறீங்களா, மெய் மணக்குது. பெரிய தர்பார்க்குள்ளார ஒரு திருமணம்.